எஸ்கே அவருடைய பாச போராட்டத்துக்கு அளவே இல்லாம வந்து அவங்க அக்காவுக்கு வந்து மினி கூப்பர் கார வந்து பரிசா வழங்கியிருக்காரு அவங்க பர்த்டே அன்னைக்கு. ஸோ இத குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எஸ்கே அவர்கள் கிட்டத்தட்ட வந்து அமரன் பட சக்ஸஸ்லேருந்தே வந்து அவரோட அடுத்த படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு அதிகம் கூடிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த அமரன் படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 330 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி ஸோ வேர்ல்டு வைடு வந்து ஒரு நல்ல ரெக்கக்னைஸ் பண்ண படம் அப்படின்ற மாதிரியே பேர் பெற்றிருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி எஸ்கே அவர்கள் வந்து குடும்ப பங்கான படங்கள் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, அவர் ரியல் லைஃப்லேயும் வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிற ஒரு ஆள்பா அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா வந்து எல்லா மேடைகளிலும் சரி, அவரோட அப்பாவை பற்றியும் சரி, அவரோட அம்மாவை பற்றியும் சரி, முக்கியமாக வந்து அவங்க ஒய்ஃப் ஆர்த்தி பற்றியும் சரி அவர் நிறைய இடத்துல பேசுவார். அதையும் நம்ம பார்க்க முடியுது. அதேமாதிரி அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, 2 பசங்க வர இருக்காங்க. அவங்கள பற்றியும் வந்து நிறைய மேடைகள் வந்து அவங்களை பற்றியும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா அவர் பேசுகிறது வழக்கமாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்படியாக வந்து எஸ்கே அவர்கள் வந்து இப்போ இந்த அமரன் பட சக்ஸஸ் முடிச்சுட்டு கூட இப்போ வந்து என்னென்னா எஸ்கேவோட 23 வந்து படம் போயிட்டுருக்கு. அதாவது ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரெக்ஷனில் வந்து படம் போயிட்டுருக்கு. அதோட கிளிப் கூட நம்ம நிறைய விஷயம் பார்க்க முடியுது. அதே மாதிரி எஸ்கேவோட 24 வர படம் வர இருக்குது. அது வந்து டான் படம் எடுத்த சிபி சக்கரவர்த்தி அவர் கூட வந்து எஸ்கே 24க்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படியாக நிறைய பிஸியாக இருக்கிற நேரத்தில் வந்து தன்னுடைய அக்காவுடைய பர்த்டே ஆன இன்னைக்கு வந்து எஸ்கே அவர்கள் வந்து ஒரு கிஃப்ட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மினி கூப்பர் காரை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு விஷயம் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட் தான் வந்து ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறோம்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஹாப்பி பர்த்டே என்னோட மிகப்பெரிய வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி மை டியர் அக்கா அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய லைஃப்பில் கஷ்டப்பட்ட விஷயத்தையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எம்எம்டி பண்ணி மெரிட்டில் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு கோல்டு மெடல் எடுத்து 38 வயசுலேயும் வந்து அந்த கோல்டு மெடல் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இப்போ 42 வயசில் வரைக்கும் வந்து வேற ஒரு டிகிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எஃப்ஆர்சிபி அப்படின்ற ஒரு இதுவும் டிகிரியும் பண்ணுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி எஸ்கே அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அப்பா வந்து மேலே வந்து ப்ரௌடாக இருப்பார், ரொம்ப சந்தோஷப்படுவார் உன்னை நினச்சி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க அத்தாக்கும் வந்து ஒரு நன்றியை சொல்லி இப்படியாக ஒரு ட்வீட்டை வந்து எஸ்கே அவர்கள் போட்டு தான் வந்து இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.